ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டெல்லாம் குளிப்பாட்டி எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலத்தில் ஆரம்பிக்கலாம். ஸோ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பானையும் 2 பக்கம் ஒரு கரும்பும் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாடு வரைய போகிறேன். மாடு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த வீடியோவில் நான் காமிக்கல, கடைசியில் முடிஞ்சால் காமிக்கிறேன். ஸோ இந்த கட்டுத்தரை பார்த்தீங்கன்னா கூட்டணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். ஸோ முதல்ல கட்டுத்தரையிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உரமாக கூட்டி தள்ளிட்டோம். அப்பா பார்த்தீங்கன்னா சாணி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு அம்மா பார்த்தீங்கன்னா இந்த கட்டுத்தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டுறாங்க. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாணி மட்டும் அழிச்சிடுவோம், ஃபுல்லாக சாலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டிடுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் காட்டி கொஞ்சம் நல்லா நீட்டாகவே கூட்டி வச்சுருவோம். கொஞ்சம் சாலைக்கு வெளியே எல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பையாகிற எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா கூட்டிடும்ட்டு எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே கூட்டிட்டோம். ஸோ மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் தள்ளி மேய்ச்சலுக்கு கட்டிட்டோம். ஏன்னா இல்லை அந்த வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது பசிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி அந்த சைடு கொஞ்சம் கட்டிட்டோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சிட்டு இருக்குதுங்க. ஸோ உள்ள கடுத்தறைக்குள்ளே அந்த சாலைக்குள்ளே கூட்டியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டி தள்ளுறோம். ஸோ அங்கே பார்த்தா கொஞ்சம் நீட்டாக நல்லா இருக்கும், எந்த குப்பையும் இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு தாட்டி தான் பார்த்தீங்கன்னா அது மாதிரி மாட்டு பொங்கல் வருது. ஸோ கொஞ்சம் எல்லாம் நீட்டாக பண்ணலான்ட்டு ஸோ ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே விட்டுட்டோம். குறும்பு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும், பார்த்தா தெரியும். ஒரு வெள்ளை ஒரு செம்மி ஒரு குறும்பெல்லாம் மேய்ச்சிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தவிடு போட்டோம். கொஞ்சம் நேரத்துலேயே போட்டு காட்டினா வேலை முடிஞ்சோன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தவிடு ஓட்டியாச்சு. இங்கே வாய்க்கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டி விட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் தண்ணி வரும். இந்த தண்ணி வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பூசியில் ஊற்றி மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தவிடு காட்டணும். ஸோ இந்த வாய்க்கால் வழியாக தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டி கிணத்துல நப்பலான்னு பார்த்தோம். ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆகும். சரி, நம்ம மோட்ரு போட்டு விட்ருவோம். ஸோ இப்படி மோட்ரு போட்டு இந்த கிணறு தான் இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த கருப்பு வசுது பார்த்திங்களா, அது வழியாக பார்த்தீங்கன்னா அப்படியே உறிஞ்சி அந்த சைடு ஊற்றுது வருங்க. ஸோ அந்த சைடு தான் ஊற்றும். ஸோ அப்படி ஊற்றுற தண்ணி பார்த்திங்கன்னா தான் நான் அப்படியே காமிச்சா பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்காலில் பூசியில் இருந்துச்சு பார்த்திங்களா, அங்கே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி போகும். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மேலேயே தான் இருக்கும். வெயில் காலத்தில் தான் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த வழியாக தான் பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே போய் தூரத்தில் ஒரு மரம் தெரியுது பார்த்திங்க, பச்சை மரம். அந்த மரத்துக்கு அந்த சைடு தான் பார்த்திங்கன்னா அந்த பூசியில் இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வாய்க்காலில் போய் சேரப்போகுது. ஸோ அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா தண்ணி மோந்து அந்த பக்கெட்டுக்குள்ளே ஊற்றணும். ஸோ அம்மா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சாலையில் கூட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாணி தண்ணின்னு அப்புறம் அந்த சுண்ணாம்பு தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலந்து அப்படியே தெளித்து விட்றாங்க. ஏன்னு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிருமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தால் செத்துடும். ஸோ கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒயிட்டாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு. ஸோ இந்த பேனு இந்த மாதிரி என்னென்ன கிருமியில் வருதும் மாட்டுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செத்துடும். ஸோ நல்லாவே தெளிச்சு விட்டோம் எல்லா பக்கமும். பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்ட தண்ணி வந்துருச்சு. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த குழி வெட்டி விட்டுருக்குறோம். அந்த குழியில் நம்பி அப்படியே அந்த சைடு போகும். ஸோ கொஞ்சம் தண்ணி மோந்தில் ஊற்ற கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 8 பூசி இருக்குது. 8க்கும் நல்லா ஊற்றியாச்சு, தவிடு எல்லாமே போட்டு வச்சாச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் கட்டினா கொஞ்சம் ஊறணும். ஊறி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டை அவுத்துவிட்டா நல்லா குடிச்சிக்கும் மாடு. இந்த 3 தாலி அப்புறம் ஒரு 5 பூசி இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 மாடு இருக்குது எங்ககிட்ட. மீதி ஒரு 4-5 கன்றுக்குட்டி இருக்கும். ஸோ மாட்டுக்கு மட்டும் இது மாதிரி காட்டிடுவோம். கன்றுக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் கொண்டு போய் வச்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு மாடு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை மாடு, அதை அவுத்துவிட்டோம். அது பார்த்திங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மாட்டை கழுவி விட்டு கொம்பு பெயிண்ட் அடிக்கிற வேலைலாம் நிறையா இருக்குது. அது லைனாக உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாட்டு போனங்காட்டி அந்த கொஞ்சம் குடிக்கிற மாதிரி கொஞ்சம் காய்கறி, கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் போட்டிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நல்லா கடிச்சு சாப்பிட்ருக்குதுங்க. ஸோ தீவனம் பார்த்திங்கன்னா எல்லாம் அறுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுதான் அந்த ஆல்ரெடி கட்ட வந்து புல் வெட்டுற மிஷினு. ஸோ இதை பார்த்திங்கன்னா அந்த சாக்கெல்லாம் கொஞ்சம் விரித்து போட்டு அரைக்கிறேன். ஸோ இது அரைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு. இதுதான் அந்த மொத்தத்தையும் அரைச்சதுக்கப்புறம் இவ்வளோ வந்திருக்கு நமக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா காலையில் மாட்டுக்கு வச்சுக்கிறது தீவனத்துக்கு. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசையும் நல்லா பொடி பொடியாக அறுத்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே அறுத்துட்டோம். மாடு நல்லா சாப்பிட்டுட்டு
அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்டுக்கு பக்கெட்டில் வச்சிடலாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா மாட்டுகளுக்கு இதுதான் நல்ல நறுக்கின மசாலா புல்லுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேப்பில் போய் கடையில் போய் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கொஞ்சம் புது கயிறு வாங்கிட்டு வந்துட்டேன். எந்தெந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பழைய கயிறு இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் புதுசாக ஒரு கயிறு வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் டப்பா 2 வாங்கிட்டு வந்துட்டேன். சிவப்பு கலர் பெயிண்ட் டப்பா. ஸோ மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு கலர் அடிக்கிறதுக்கு. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு குளிக்க ஆரம்பிச்சு விட்டாங்க. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குளிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. மாடு பார்த்தீங்கன்னா சில மாடு நிற்காது, சில மாடு ஓடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சில மாடு நின்றுக்கு அப்படியே, சில மாடு பார்த்தீங்கன்னா ஓடு கொடுக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்பா அந்த மரத்தில் மாட்டி இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து குளிப்பாட்டுறது மட்டும் இல்லை, குளிப்பாட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சோப்பும் போட்டு கழுவி விடுவோம். இந்த வீட்டுக்கு விளக்களவுக்கு ஸ்பாஞ்சு பார்த்திங்களா, அந்த ஸ்பாஞ்சை பார்த்திங்கன்னா வந்து அதை யூஸ் பண்ணுவோம். அதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ மாடு வரைக்கும் நல்லா வாழை தூக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. ஏன்னா அது குளிக்கிறதுன்னு அது தண்ணி படணும்னா மழை வந்தால் தான் மேலே தண்ணி படும், மற்ற எந்த நேரத்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணி படாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குளிச்சுட்டோங்காட்டி பார்த்தீங்கன்னா இப்படி வாழை தூக்கிட்டு ஆடிட்டு இருக்குது. இன்னும் 2 மாடு இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது எப்படி குளிப்பாட்டுறதுன்னு தெரில. வாங்க அதை பார்க்க எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். முடிஞ்சால் பார்த்திங்கன்னா குளிப்பாட்டும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா அதை அப்படியே விட்டுருவோம், கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா சோப்பு நல்லா பார்த்திங்கன்னா அந்த துணி தேய்க்கிற சோப்புக்கும் பார்த்திங்களா அதை போட்டு நல்லா தேய்ச்சி விட்ருவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அது சாணி அங்கே இங்கே எல்லா பக்கம் படுத்துருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா அழுக்காக இருக்குது ஒரு மாதிரி. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஒரு குளிப்பாட்டி விட்ருவோம்னா நல்லா குளிப்பாட்டுக்கிறோம். ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறேன்னா மாட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஒவ்வொரு மாட்டு குளிப்பாட்டி கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெட் கலர் பெயிண்ட்டை பார்த்திங்கன்னா வந்து அப்படியே தொட்டு மாட்டோட கொம்பில் பார்த்திங்கன்னா அடிக்க போகிறேன். ஸோ ஒரு மாடு ரெடி, நான் போய் அதுக்கு அடிச்சுட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு குளிப்பாட்டி விட்டதுக்கப்புறம் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து ஆரம்பிப்போம். சில மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூக்கணங்கயிறு பிடிக்கணும், அப்போ தான் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு அடிக்க ட்ரை பண்ணுவோம். எது நிற்கிதோ அதுக்கு மட்டும் அடிச்சு விடலான்னு அதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சால் தான் கட்டுன்னு வேலை முடியும். ஸோ ஃபைனலாக அடிச்சு விட்டாச்சு. நல்லா பிரைட்டாக ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா. இது கொஞ்சம் சாதுவான மாடு போல் நின்றுச்சு அப்படியே. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷு பெயிண்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு மாடு நம்ம புது மாடு, இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மகாலட்சுமி, இது வந்து வெள்ளிக்கிழமை போட்ட மாடு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கொடுப்போம். இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சா, அதனால் பெயிண்ட்டு கொஞ்சம் அங்கேயே ஒட்டிக்கிச்சு. அடுத்து அம்மா பார்த்திங்கன்னா வந்து அந்த கொம்பு மாடு அது பார்த்திங்கன்னா குளிச்சு விட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கொம்பு மாடுனா ஒரு கொம்பு பார்த்திங்கன்னா சின்னது, ஒரு கொம்பு பெருசாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கேயே சண்டைக்கு போய் பார்த்திங்கன்னா அடித்து உடச்சிருச்சு. இதுக்கும் பெயிண்ட் அடித்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கொம்பு வீட்லேயே ஒரு கொம்பு பெருசாக இருக்கும் பாருங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அடித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் 4-5 மாடுகள் இருக்குது இங்கே. டக்குன்னு முடிச்சிடுவோம். இதுக்கே பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ என் மாட்டுக்கு குளிப்பாட்டிருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே குளிப்பாட்டி முடிச்சா தான் மதியம் சாப்பாடு சாப்பிட முடியும். ஸோ ஆரம்பித்து முடிச்சிடுவோம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுட்டு ஒரு பால் கறந்துட்டு நிறைய வேலை இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மாடு பிடிச்சிட்டு வர்றாரு. இது பார்த்திங்கன்னா மணி, இந்த வந்து சின்ன வயசு மணி கட்டியிருந்தோம். ஸோ நான் இது மணின்னு பேர். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதமான மாடு தான். தண்ணி ஊற்றினா போதும், அப்படி நிற்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடித்து தூக்குற மாடு, பயந்து ஓடுற மாடு பார்த்திங்கன்னா கடைசியாக வரும். அது காட்டுற எப்படின்னா அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கே டஃப்பு. பெயிண்ட் அடிக்கிற கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும். தண்ணி ஊற்றும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 3 பேராவது நின்று அது தண்ணி ஊற்றும் போது நிற்கணும். இல்லைன்னா ஏதாவது நிலத்தில் போட்டு டைட்டாக கட்டணும். பார்க்கல அது எப்படின்ட்டு. ஸோ நம்ம கோழிகளும் பார்த்திங்கன்னா வந்து அங்கே இங்கே அந்த கீழே உள்ள அந்த உனி பேனில் பிடிச்சி தின்ட்டுக்குதுங்க. ஸோ வாய்க்கால தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா குளிப்பாட்டி விடுறோம். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்து கிழவ மாடு, இது வந்து வயசாகிடுச்சு. ஸோ இதுக்கு முடிச்சாச்சு பெயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மொண்டி மாடு. இது பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலை உடச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கே ஒரு 20,000 செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். அதனால் இது வந்து மொண்டி மாடுன்னு பேர். இது பார்த்தீங்கன்னா கெச்எஃப் கண்ணுக்குட்டி. இது வந்து நெட்டைன்னு சொல்லுவோம். ஒரிஜினலில் கிராஸ் கெச்எஃப் கண்ணுக்குட்டி. ஸோ இது நெட்டை. இதே மாதிரி இன்னொன்றுக்கு அது பேர் குட்டை. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து முதல் தடவை பிடிக்க போனேன். ஸோ நான் கொஞ்சம் இது பண்ணுது, அது கொஞ்சம் அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூக்கண்டை பிடிச்சிட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி விடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறது. ஸோ இதுக்கு தேய்ச்சி இந்த பெயிண்ட்டை தேய்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் ஒட்டிக்கிச்சு கையில். எந்த மாட்டுக்கும் ஒட்டலை, இதுக்கு தேய்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒட்டிடுச்சு. ஸோ நம்ம மணிக்கும் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விட்டாச்சு.
அடுத்து நம்ம புதுசாக போட்ட கன்றுக்குட்டி. இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து பேர் இன்னும் வச்சு எனக்கு பேர் மறந்து வச்சேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு கொம்பே இல்லை, பெயிண்ட் இப்போ தான் முளைக்குது ஒரு குட்டி கொம்பு. அதுக்கு லைட்டாக போட்டு வச்சு விட்ற வேண்டியது பெயிண்டில். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு கைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா 2 மாடு தான் இருக்குது. ஒரு இடிக்கிற மாடு, ஒன்று வந்து பயந்து வர்ற மாடு. அந்த வெள்ளை பார்த்தீங்கன்னா பயந்து வர்றது, அது கடைசியாக காட்டுவோம். முதல்ல அந்த கீழே விழுந்த அந்த மொண்டிக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அதை குளிப்பாட்டி விட்டுருக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் பெயினெல்லாம் இருக்கும்போது மரத்துது, அதை நம்ம கொஞ்சம் எடுத்து வீசிட்டு இருக்கிறாங்க அப்படியே. ஸோ இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பயந்த மாடு, அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இழுத்துட்டு போயிடுச்சு காட்டுக்குள்ளே. இப்போ மசாலா புல்கள் நிற்கிது பாருங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெட்ட மாட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. ஸோ இன்னும் பார்த்தா கடைசி 2 மாடு தான் மிச்சம், மற்ற எல்லா மாட்டுக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அந்த இடி மாடு நான் சொன்னது, இதை தான் பார்த்தீங்கன்னா அப்பா கூப்பிட்றாரு. ஸோ நம்ம முண்டி மாடுக்கு பெயிண்ட் அடித்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் இந்த கண்டுக்குட்டிக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்ருக்காங்க. இது பாருங்க, குளிச்சு விடையான்ட்டு. ஸோ தண்ணியே பார்த்ததில்ல, இது நல்லா குளிச்சுட்டாச்சு. இதுக்கு வந்து கொம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் லைட்டாக பெயிண்ட்டு ஒட்ட வச்சுட்டு அப்படியே எல்லாத்துக்கும் வச்சுன்னு இது கோச்சுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம். ஸோ இப்போ நம்ம இடி மாடுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் வச்சுக்கோங்க, வயிற்றில் இருக்கிற இடித்து குடலை வெளியே எடுத்து கீழே ஓட்டுறோம். இது கொஞ்சம் பயங்கரமான மாடு. வீடியோ கேட்க முடியே கொஞ்சம் நேரம் அறுத்துட்டு ஓடிடுச்சு. இப்போ தான் பிடிச்சிட்டு வந்து இழுத்து கட்டினோம். ஸோ அங்கே ஒரு கண்ணுக்குட்டிக்கு அது வந்து நம்ம மறந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஸோ அது அப்புறமேட்டு பிடிச்சிக்கலாம். இடி மாடு எப்படியோ முடிச்சாச்சு. இதை பயங்கரமான தகவலை பண்ணி போட்டுச்சு. அதை பார்த்து வீடியோ எடுக்க முடியல. உடம்பு ஃபோனை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிடிச்சிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு அந்த கடைசி மாடு, சரி கடைசி கண்ணுக்குட்டி நான் மிஸ் ஆனச்சு வரல. இது ஒரு எப்படி சொல்லுது, இது பார்த்தீங்கன்னா வந்து இது பேர் என்ன வச்சு அந்த பேர் வந்து வச்சு. இது பார்த்தீங்கன்னா தனியாக அந்த தேக்கு மரம் செடி தான் இருக்கும். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு, வேலையை முடிச்சாச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சு பெயிண்ட் அடித்து நல்லா பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது எல்லா மாடும். எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வெயில் கட்டிட்டோம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈரம்லாம் காயும். ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா வந்து பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறகு எடுத்து வச்சுட்டுருக்குறாங்க. வீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த குச்சி தென்னை மூட்டையெல்லாம் இருக்குது. ஸோ அதில் மட்டும் வச்சாச்சு. அப்பா பார்த்தீங்கன்னா வந்து சாயங்காலம் தவிடு காட்டணும். அதை எப்போயோ காட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கணும், இப்போயே தவிடு காட்டுறாரு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த பவசிக்கெலாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ நான் கடைசியாக சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பயந்தாங்குடி மாடு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி காட்ட போகிறோம், குளிச்சுட போகிறோம். ஸோ இது வந்து பக்கத்தில் யாருமே நினைக்கல, ஏன்னா அது பயந்தாங்குடி மாடு. ஸோ பக்கத்தில் ஏதாவது சொன்னால் பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போயிடும் மரத்தவை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக நின்று தண்ணி அப்படியே தூக்கி ஊற்றிட வேண்டியதாக இருக்குது. இது சின்ன வயசுலேருந்து இப்படி தான் பயந்த மாடு. ஸோ யார் போனால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுக்கணும் ஓடும். ஸோ பொங்கலுக்கான நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1:30லேருந்து 2:30 போட்டுருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாதிரி முடிஞ்சதுக்கு வேகமாக முடிச்சிடுறோம். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து 7:30. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பால் ஊற்றிட்டு வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. நைட் சாப்பாடு அதுன்னு 1008 இருக்குது. ஸோ இருட்டும் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வச்சுருவோம் அப்படின்ட்டு மத்தியானமே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் வேகமாக ஆரம்பிச்சிட்டோம் முடிக்கிறேன். எல்லாத்தையுமே முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சிடலாம் கட்ட 1:30க்கு. கடந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கலே கொண்டாடல. ஸோ இந்த வருஷமாக எப்படி கொண்டாடலான்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் வேகமாக நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா மாடு குளிப்பாட்டிடுறோம். சில பல காரணங்களால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் தடைப்பட்டுருச்சு.
ஸோ மாடு குளிப்பாட்டி முடிச்சாச்சு. அப்பா பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தவிடு ஓட்டார். இப்போ தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஜஸ்ட்டு பால் கறக்கிற மாட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு தண்ணி காட்டிடுவோன்ட்டு ஒரு 5 மாடு பார்த்தீங்கன்னா பால் கறக்குது. ஸோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டிட்டு இருக்கிறோம். மீதி அந்த பால் கறக்காத மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்காட்ட தொட்டு குடிக்க வச்சுருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி தாகம் முடிச்சா தான் குடிக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குடிக்காதுங்க. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடிக்கு பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டி விட்டுரும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள முக்கி அந்த வாய்க்கால் எடுத்து அப்படியே விட்டுட்டோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே குளிரில் பார்த்தீங்கன்னா வந்து வெயிலில் போய் நின்றுட்டுக்குது, ஆடிட்டு இருக்குதுங்க. அங்கே பின்னாடி எங்கள் அம்மா பின்னாடி ஒரு கடாய் கிடக்கு, அது பார்த்தீங்கன்னா நடுங்கிட்டு போய் கிடக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து மத்தியானமே தண்ணிக்குள்ளே விட்டு கொஞ்சம் வெயில விட்டால் தான் காஞ்சிடும். ஸோ சாயங்காலம் விட்டால் குடில் தண்ணி வந்துடும் எல்லாத்துக்கும். ஸோ எல்லாம் குடிச்சு இதை கடைசி மாடு. ஸோ இதுவும் முடிச்சுன்னா வேலை கரெக்டாக ஒரு 80% முடிஞ்சிச்சு. அடுத்து 20% பார்த்தீங்கன்னா பொங்க வைக்கிறது தான். ஸோ அதை வச்சா பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். முடிச்சு இல்லை மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொங்கல் கொடுத்து இன்றைக்கி மாட்டு பொங்கலில் பார்த்தீங்கன்னா கொண்டாடிடுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும், அது கொஞ்சம் அப்புறமேல அடிக்கணும். அதுக்கு ஒரு ஆள் துணைக்கு வேணும். ஏன்னா சொன்ன போதையும் பயந்தாக்குடி மாடு தண்ணி அடிக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்பா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூக்கணாங்கயிறு பிடிச்சி அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சு விட்ருவேன். ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அடுப்பு, குட்டி பிள்ளையார், அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தனம், திண்ணீர், குங்குமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இது நான் கண்டுபிடி புதுசாக வாங்கின அந்த கயிறு. இதில் வந்து கொஞ்சம் மணி இருக்கும். ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா கிளிங் கிளிங்னு சத்தம் கேட்கும். ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா பொங்கத்தவளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையை போட்டு அரிசி போட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சா பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ரெடி கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 1:30லேருந்து 2:30 நல்ல நேரம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிடலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடுப்பத்தை வைக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி சூடத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பற்ற வைக்கணும் முன்னாடியே. ஸோ அது பற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் விறகு வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலை வேக வைக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா பற்ற வச்சுட்டுக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 2 ஆள் கொஞ்சம் தண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கணும். நெருப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சா பார்த்தீங்கன்னா வந்து மேலே போய் பற்றிச்சு வச்சுங்க சாலை எரிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறகு வச்சுட்டு தண்ணியெலாம் கொஞ்சம் எதுக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே எடுத்து வச்சிட்டோம். ஸோ நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறேன், ஏதாவது சமைச்சு எதாவது கொடுப்பாங்கன்ட்டு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வான்கோழி பார்த்தீங்கன்னா என்னடா என்னமோ பண்ணுறாங்க நம்ம இடத்துலன்னு பார்க்குறேன், எட்டி பார்த்துக்கிறேன். ஸோ பொங்கல் பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொதிச்சிடும். எந்த சைடு கொதிக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் விறக தள்ளி விட்டுருவோம், கொஞ்சம் வேகமாக கொதிக்கட்டும். சமமாக பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பழத்தை வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். ஸோ மாட்டுக்கு இன்றைக்கி மாட்டு பொங்கல் காட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழம் சாப்பிட்ணும், அப்போ தான் மாடுகளுக்கு கொஞ்சம் நல்லது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கொஞ்சம் திண்ணீர் வச்சு சந்தனம், குங்குமம் எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் நீட்டாக வச்சுட்டேன். சில மாடுக்கு பார்த்தீங்கன்னா நின்றுச்சு கரெக்டாக வைக்கும்போது, சில மாடு பார்த்தீங்கன்னா தலையை ஆட்டிச்சு கொஞ்சம் நீட்டாக வரல. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழம் சாப்பிடுங்க. ஸோ பழம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கூடாது, வயிறு எடுத்து விட்டுரும் மாட்டுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 பழம் இல்லை 3 பழம் அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பழத்தவே பார்த்துக்குதுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக பொங்கிடுச்சு. ஸோ கிழக்கு பொங்கல்னா நல்லது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் இனிய மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். மாடு இல்லாதவங்கள பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது மாட்டு பண்ணையோ இல்லை மாடு ஏதாவது வச்சுருந்தா அங்கே போய் பழங்களோ ஏதாவது முடிஞ்சளவுக்கு ஏதாவது கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.